இந்த AutoCAD tutorial வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டைனமிக் பிளாக் அப்படின்ற ஒரு டாப்பிக்கு. ஸோ டைனமிக் பிளாக் அப்படின்ற டாப்பிக்கில் ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் இதுவும் ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பேராமீட்டர் பேர் வந்து ஃப்ளிப் அப்படின்ற ஒரு பேராமீட்டரு. ஸோ இது இல்லாமல் நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. அதை பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோஸும் போட்டிருக்கோம். ஸோ அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோஸை பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு அது நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாகும். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைனமிக் பிளாக் அப்படின்றதோட கான்செப்ட் என்ன அப்படின்றதும் புரியும். ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் இதே மாதிரி தான் அதுவும் யூஸ் ஆகும். ஸோ அதுவும் என்னன்றதை ஒரு தடவை பாருங்கள். ஸோ வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போது இதை எக்ஸ்பிளைன் இது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்றத பார்க்குறதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு டோர் பிளானில் தெரிகிற டோர் வியூவை வந்து நான் வந்து ஒரு பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட் டோர் பிளாக் அப்படின்னு நேமில் பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நிறைய இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா டோர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அடுத்து வந்து அதை எந்த சைடில் வைக்கிறது, உள்ளே வைக்கிறதா இல்லை வெளியில் வைக்கிறதா இல்லை லெஃப்ட்டு ரைட்டு எந்த சைடில் ஸ்விங் பண்ணி வைக்கிறது, லெஃப்ட் ஸ்விங்கா ரைட் ஸ்விங்கா இல்லைனா இன்சைட் அவுட் சைடு அப்படின்றதுல நிறைய சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஒவ்வொரு டைமும் அதை வந்து ரொட்டேட் பண்ணி மிரர் பண்ணி மூவ் பண்ணி ஏதோ பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம் அந்த இடத்துல. ஸோ அதை ஈஸியாக ஒரு கிளிக்கில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றது தான் இந்த பேராமீட்டர் யூஸ் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் அப்படின்னு ஒரு பேராமீட்டர் இருக்கும். பிளாக் எடிட்டரில் போனீங்கன்னா ஃப்ளிப், அதாவது அலைன்மெண்ட்டு கீழே. ஸோ ஃப்ளிப் அப்படின்ற ஒரு பேராமீட்டர் இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு பிக் பாயிண்ட் கேட்கும். பிக் பாயிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அதோடய பேஸ் பாயிண்ட் ஒரு இடத்துல வந்துடும். ஜஸ்ட் ஒரு ஆரோ மாதிரி க்ரியேட் ஆகிடும் அதோட பேஸ் பாயிண்ட்டு. இப்போ அதோட ஃப்ளிப் ஸ்டேட், அதாவது ஃப்ளிப் ஸ்டேட்டுன்றது நம்ம நேம் அதுக்கு எந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படின்றது. இப்போ நான் இதுக்கு என்ன கொடுக்குறேன்னா இன் ஆர் அவுட் அப்படின்ற ஃப்ளிப் ஸ்டேட் கொடுக்குறேன். அதாவது அந்த பாயிண்ட்டை பிக் பண்ணிங்கன்னா இன் அவுட்டா அப்படின்றத அது ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ அதுதான் வந்து ஃப்ளிப்போட இது. ஸோ இப்போ அதுக்கு வந்து பேராமீட்டர் செட் பண்ணதுக்கு ஆக்ஷன் செட் பண்ணுறேன். ஸோ ஃப்ளிப்பை செலக்ட் பண்ணிட்டு பேராமீட்டர் செலக்ட் பண்ணுறேன். அதுக்கடுத்து என்னென்ன ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ளிப் ஆகணும் அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃப்ளிப் ஆகணும். அதனால் என்டையர் டோரோட இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணது ஆரோ மாதிரி க்ரியேட் ஆகிருக்குது. ஸோ அது பேர் வந்து இன்னார் அவுட்டுன்ற நேமில் இருக்குது. ஃப்ளிப்பா நாட் ஃப்ளிப்பா அப்படின்ற ஆப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ நாட் ஃப்ளிப்புடுன்னா நம்ம க்ரியேட் பண்ண மாதிரி இருக்கும். ஃப்ளிப்புடு அப்படின்னா அப்படியே மிரர் ஆன மாதிரி வந்துடும். பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஜஸ்ட்டு சிங்கிள் கிளிக்கில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்னார் அவுட்டுன்றது சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு டைம் மிரர் பண்ணணும் இல்லை ரொட்டேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் மாறணும் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் மிரர் பண்ணிப்பீங்க. அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா அதே ஃப்ளிப் பேராமீட்டர் தான். மறுபடியும் பேராமீட்டரில் போங்க, ஃப்ளிப் வைங்க. ஸோ இந்த டைம் டோர் சென்டர் லிஸ்ட்டு வெர்டிகலாக கொடுக்குறேன். ஸோ வெர்டிகலாக ஒரு ஃப்ளிப் பேராமீட்டர் செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதோட ஃப்ளிப் ஸ்டேட் வந்து என்ன வைக்கிறேன்னா ரைட் ஆர் லெஃப்ட் ஸ்விங். ஸோ எந்த சைடு வேணுமோ அந்த சைடுக்கு ஏற்ற மாதிரி ரைட் ஆர் லெஃப்ட்னு கொடுக்குறேன். அதோட நேமு டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க, இல்லை அது தேவையில்லை. ஸோ ஃப்ளிப் நேம் கொடுத்துக்கோங்க ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. இப்போ அதுக்கு ஆக்ஷன் செட் பண்ணுறேன். அதே மாதிரி ஃப்ளிப்பு செலக்ட் பண்ணிக்கிறேன். பேராமீட்டர் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட். ஸோ என்டையர் டோரும் நமக்கு ஃப்ளிப் ஆகணும் அப்படின்றதுனால கம்ப்ளீட்டாக என்டையர் டோரையும் செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணுறேன். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நமக்கு ஆக்ஷன் செட் பண்ணியாச்சு. சேவ் பண்ணுறேன். வெளில பார்த்தீங்கன்னா ஆரோ க்ரியேட் ஆகிருக்குது ஆல்ரெடி. ஸோ இப்போ ஜஸ்ட் அதை பிக் பண்ணிங்கன்னா போதும், லெஃப்ட் ஆர் ரைட்டு ஸ்விங் ஆகும். இந்த ஆரோ பிக் பண்ணிங்கன்னா அப் அண்ட் டவுன் வந்து ஸ்விங் ஆகும். ஸோ ஃப்ளிப்டு நாட் ஃப்ளிப்டுன்றது ஜஸ்ட் நீங்கள் அதுலேயும் பிக் பண்ணலாம், இதுலேயும் பிக் பண்ணலாம். யூஸ்வலாக ட்ராயிங்கில் பிக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பேராமீட்டர் ஸ்டாப்போட. ஸோ அதே மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணுறத வச்சு 4 சைட்லேயும் நீங்கள் டோரை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ரைட்டு இன் அவுட்டு 4 காம்பினேஷன்லேயும் நீங்கள் வந்து டோரை சிங்கிள் கிளிக்கில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா ஒரு டோரை போட்டு அதை நான் எங்கெங்கே வேணுமோ எடுத்து வச்சுட்டு எங்கே வேணுமோ மிரர் பண்ணி ரொட்டேட் பண்ணி வச்சுட்டு இருப்போம். அதுக்கடுத்து ஆப்ஷன்ஸ் மாறும். அந்த டைமுக்கு அந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணிட்டு வச்சுருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிங்கிள் கிளிக் மூலமாக டக்குன்னு நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிடலாம். 4 இடத்துல டோர் வைக்கிறீங்க, 4 வேறு மாதிரி வேணும் அப்படின்னா கூட சிங்கிள் கிளிக்கில் நம்ம வந்து ஒர்க்கை சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 வேறு டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ ஃப்ளிப்புன்ற பேராமீட்டர் யூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டோருக்கே வந்து 4 டைப்பில் வந்து நம்ம ஃப்ளிப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை மாதிரி வேறு நிறையா பிளாக்ஸ்லேயும் இது வந்து யூஸ் ஆகும். நான் ஜஸ்ட்டு ஒரு சாம்பிளுக்காக
டோர் எடுத்து சொன்னேன், ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக. இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணுற பிளாக்ஸில் வேறு டிசிப்ளின் வைஸாக, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கிடெக்ட் இல்லாமல் சிவில், ஸ்ட்ரக்சரல், ஸோ மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஸோ நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அவங்க க்ரியேட் பண்ணுற பிளாக்ஸ்லையும் இது வந்து நிறைய யூஸ் ஆகும். ஸோ எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் உங்களுக்கு இது இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் சீக்கிரமாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இல்லை வேறு எதுவும் டுட்டோரியல்ஸ் நான் ரெடி பண்ணாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு சீக்கிரமாக நான் அது ரெடி பண்ணுறேன். அண்டு சேனலில் எதாவது சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போக டைனமிக் பிளாக்ஸில் இன்னும் நிறையா பேராமீட்டர்ஸ் இருக்குது, நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. எல்லாமே நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் வீடியோ போட்டிருக்கோம். இன்னும் அப்கமிங் நிறைய வீடியோ வருது. ஸோ எல்லாத்தையும் பாருங்கள், கற்றுக்கலாம். அண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Stay tuned for more tutorials, and thank you guys. Bye.